ஹலோ காய்ஸ், காலை வணக்கம். இந்தியோட நான் யூகே வந்து 4 வருஷமாச்சு. வீடியோ போட தொடங்கி நான் 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனா என்ன பத்தி நான் சொன்னதே இல்ல. இந்த 4th இயர் ஆனிவர்சரிக்காண்டி என்ன பத்தி இந்த வீடியோல சொல்ல போறேன். நானே இந்த உண்டாதைய கேட்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போலாம், பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் பேருக்காவது இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நான் 2019 கடைசியில டிகிரி முடிச்சு நான், அதாவது கோவிட் வர முதல் 2020 ஸ்டார்ட்லயே ஃபுல் ஃபோர்ஸா வேலைக்கு அப்ளை பண்ண தொடங்கிட்டேன். என்னதான் அப்ளை பண்ணாலும் ஒரு வேலையுமே எனக்கு கிடைக்கல. என்னதான் படிச்சது கண்டு வேலை கிடைக்காட்டிக்கும் கிடைச்ச வேலையை செய்து கொண்டு இருந்தேன். கிடைச்ச வேலை செய்தாலும் அந்த படிச்சதுக்கு வேலை கிடைக்கலையேன்ற ஒரு கவலை இருக்குதானே. அந்த கவலை வந்தாலே எங்களால நார்மலாவே வேலை செய்யலாது. வேலை இல்லாம சும்மா இருக்கலாம்னு சொன்னாலும் பரவாயில்லைன்னு அந்த வேலையை விட்டுட்டு வீட்டை இருந்தேன். அப்படி அந்த நேரம் கோவிடும் ஸ்டார்ட் ஆச்சுது. என்னதான் கோவிட் வந்தாலும் நான் வேலைக்கு அப்ளை பண்றதை நான் நிப்பாட்டவே இல்லை. கோவிட்லயுமே ஒழுங்கா நடந்து கொண்டிருந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ரோட் ப்ராஜெக்ட். அதுலயும் எனக்கு லக்கா யாழ்ப்பாணத்திலேயே நடந்து கொண்டிருந்த ரோட் ப்ராஜெக்ட்ல எனக்கு வேலை கிடைச்சிது. அந்த நேரம் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சுட்டான்டா என்ற மாதிரி இருந்துச்சு. ப்ரொஃபஷனுக்கு இறங்கின பிறகுதான் ஸ்ரீலங்கால ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குன்றே எனக்கு விளங்கிச்சுது. அதே நேரம் கணவரையும் மீட் பண்ணேன். அவங்கள்ட்ட இருந்து ஐடியாஸும் எடுத்தேன். அந்த நேரம் ஒர்க்ல கிடைச்ச ஐடியா தான் யூகேக்கு அப்ளை பண்றது. இதுதான் யூகே வர முதல் இருந்த இந்த ஸ்டோரி. இதுக்கு பேர் என்ன நடந்ததுன்னு தெரியணும்டா கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்ட் 2 போடுறேன். இனி என்ன அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.